குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது அதனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் அண்ட் தென் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, நர்வஸ் சிஸ்டத்தினுடைய மெயின் பார்ட் நியூரான் அப்படிங்கிற ஆர்கன், அதை பத்தின டீடைல்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்கறது வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். நியூரான்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் தென் அதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போற சாப்டர்லயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமும் ரிப்பீட்டடா நமக்கு எக்ஸாமினேஷன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற கொஷின் வந்து நமக்கு பப்ளிக்ல அடிக்கடி வரக்கூடிய கேள்வி எல்லாம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன பார்ட் இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் பிஎன்எஸ், ஒவ்வொரு இதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் நியூரான். நியூரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை மூன்று டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். ஓகே, 3 டைப்ஸா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நியூரானை பிரிக்கலாம். அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள், அதை வச்சு நம்ம பிரிக்கலாம். அதுல அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டயக்ராம் தான், அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நியூரான் அப்படிங்கிறதே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ஈஸியா அதை ட்ரா பண்ணலாம். இதே போல இதனுடைய அமைப்புங்கும் போது எந்தெந்த சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிபோலார், ஒரு முனை நியூரான். ஏன்னா இது ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா, சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இத யூனிபோலார். யூனிபோலார் அப்படின்னா ஒரு முனையில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு முனை அப்படின்னு சொல்லலாம், ஒரு முனை நியூரான். அப்ப இதன் அடிப்படையிலேயே நமக்கு தெரிஞ்சிரும் இல்லைங்களா. இரண்டாவது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், இரண்டு முனையும் இருக்கும் இல்லையா, சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அண்ட் தென் இதுல ரெண்டு சைட்லயுமே நமக்கு இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப எளிதா இந்த கொஸ்டினும் நமக்கு வந்து நியூரான் பத்தின கொஸ்டின் அப்படிங்கிறதும் நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இது யூனினாலே ரெண்டும் அப்படிங்கும்போது என்ன நேம் வரும், பைபோலார். ஸோ பைபோலார். இப்போ ஒரு முனை அப்படிங்கிறத ரெண்டு சைடும் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு என்ன இரு பக்கம்ங்கிறதுனால இருமுனை நியூரான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நியூரானினுடைய வகை அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வகைகள் வந்து அதனுடைய அமைப்பை பொறுத்தும் செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்தும் நம்ம என்ன பண்றோம், இதை பிரிக்கிறோம். அமைப்பினோட அடிப்படையில ஒரு முனை நியூரான் அப்படிங்கிறது ஒரே ஒரு முனையில மட்டும் சைட்டான்ல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், அதனுடைய பிரான்ச் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆக்சான் டென்ட்ரானாக இதுல செயல்படும். இந்த ஒரு முனை நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒன்லி ஒன் nerve process from the cyton which acts both axon and dendron. ஸோ இது ஆக்சானாவும் இருக்கும் டென்ட்ரானாவும் செயல்படக்கூடியது தான் இந்த யூனிபோலார் நியூரான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைபோலார். பைபோலார் அப்படின்னு சொல்றதுல நமக்கு வந்து எப்படி இருக்கும், ரெண்டு முனை சைட்டான்ல இருந்து ரெண்டு நரம்பு பகுதிகள் ரெண்டு புறமுமே இணைஞ்சிருக்கும், ஒன்னு ஆக்சான் இன்னொன்னு டென்ட்ரான். ஸோ இப்போ இதுல யுனி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆயிருக்கும், இதுல ஆக்சானாவும் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அண்ட் தென் இன்னொன்னு டென்ட்ரான், ரெண்டுமாகவும் நமக்கு செயல்படக்கூடிய அமைப்பு. பட் ஹியர் பைபோலார் அப்படிங்கும்போது ஒன் இஸ் ஆக்சான் அனதர் ஒன் இஸ் டென்ட்ரான். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட் ஆக்சானாகவும் இன்னொரு பார்ட் டென்ட்ரானாகவும் நமக்கு அதுல செயல்படும். ஓகேங்களா. ஸோ சைட்டான்ல இருந்து ரெண்டு நரம்பு பகுதிகள் பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒன்னு ஆக்சான் இன்னொன்னு டென்ட்ரான். நெக்ஸ்ட் ஒரு அடுத்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அதுல பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லலாம், பல முனை நியூரான். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா நமக்கு பல முனைகளோடு இருக்கக்கூடியது. இதுலலாம் இப்ப இந்த ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் இது இல்லையா, ஆனா இந்த பல முனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இதுல நமக்கு என்ன ஆகும், நிறைய சின்ன சின்ன பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது இந்த ஒரே இதுலயே நமக்கு பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அமைப்போட இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பல முனை நியூரான் அப்படிங்கிறது இதனுடைய தேர்ட் டைப்பா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மல்டி போலார் நியூரான், யூனிபோலார், பைபோலார் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் மல்டி போலார். மல்டி போலார் அப்படிங்கிறது தான் நம்ம
பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்றது சைட்டான்ல இருந்து பல டென்ட்ரான் என்ன ஆயிருக்கும், ஒரு முனையிலையும் இன்னொரு முனையில ஆக்சான் மட்டும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு முனையில என்ன இருக்கும், நமக்கு சைட்டான்ல நிறைய டென்ட்ரான்ஸ் இருக்கு, இன்னொன்னுல இன்னொரு அனதர் பார்ட்ல அதுல என்ன இருக்கும், நமக்கு நம்ம ஆக்சான் மட்டும் தனியா இருக்கக்கூடியது. ஓகே, சைட்டான்ல இருந்து நிறைய டென்ட்ரான் ஒரு பார்ட்லயும் அண்ட் தென் ஆப்போசிட் பார்ட்ல ஆக்சான் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ்னா யூனிபோலார், பைபோலார் அண்ட் தென் மல்டிபோலார் நியூரான் அப்படிங்கிறது நியூரானினுடைய டைப்ஸை நம்ம 3 டிவிஷனா பிரிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு முனை நியூரான் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸ்ல நம்ம பார்க்கலாம்? ஸோ ஃபவுண்ட் அண்ட் இயர்லி எம்ப்ரியோஸ் பட் நாட் அன் அடல்ட். ஸோ இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எம்ப்ரியோஸ்ல இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிபோலார் அண்ட் தென் பைபோலார், மல்டிபோலார். ஸோ ஒவ்வொன்றுமே எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ரியோ அப்படின்னு சொன்னா ஒரு கருமுட்டை வளர்ந்த ஆரம்ப ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம்ப்ரியோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடல்ட்ல இருக்கவே இருக்காது. ஓகே, அண்ட் தென் பைபோலார், இருமுனை நியூரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த பார்ட்லனா நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய விழித்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தட் இஸ் ரெட்டினா. ஐல இருக்கக்கூடிய ரெட்டினா பார்ட்ல இருக்கும். அண்ட் தென் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எபிதீலியம் செல் எல்லாம். அது போல நம்மளுடைய நாசி துவாரம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாசல் சேம்பர்ஸ் 2 ஹோல்ஸ், அந்த இடத்துலயும் என்ன இருக்கும், ஆல்ஃபாக்டரி எபிதீலியத்திலையும் இந்த பைபோலார் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிபோலார். பல முனையில இருக்கக்கூடிய நியூரான் ஆகப்பட்டது எங்க இருக்கும்னு கேட்டா செரிபிரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின், ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்ல மூளையினுடைய புறப்பரப்பு, பெருமூளையில இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த புரணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட்ல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் cerebral cortex, cerebral cortex of brain. So இந்த யூனிபோலார் அப்படிங்கிறது எம்ப்ரியோல இருக்கும், அடல்ட் இருக்காது. பைபோலார்ங்கிறது ஐல இருக்கக்கூடிய ரெட்டினா பார்ட் அண்ட் தென் நாசல் சாம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃபாட்ரி எபிதீலியம் பார்ட்ல இருக்கும். மல்டிபோலார்ங்கிறது செரிபரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின், நம்மளுடைய மூளையினுடைய புறப்பரப்பு, பெருமூளையினுடைய நமக்கு வந்து புறப்பகுதியில புறணியில இருக்கக்கூடியது தான் மல்டி செல்லுலார் அப்படின்னு. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் பார்த்தோம், அந்த ஒவ்வொரு டைப்பும் நம்முடைய பாடியில எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது அமைப்பை பொறுத்து நம்ம என்ன சொன்னோம், யூனிபோலார் பைபோலார்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நியூரான்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் பை sensory or afferent neurons, motor neurons and then association neurons அப்படின்னு 3 வகையா நம்ம பிரிக்கலாம். உணர்ச்சி அல்லது உட்செல், இயக்கம் அல்லது வெளி செல், சங்கமம் நரம்பு செல். ஸோ இந்த 3 வகையாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து நம்ம பிரிக்கலாம். Depends upon their functions, they are categorized by சென்சோரி. ஸோ சென்சோரி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உணர்ச்சி அல்லது உட்செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய உணர்ச்சி நரம்பு அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இது உணர்வு உறுப்புகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுது, தூண்டல்களை எல்லாத்தையுமே மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடியது. ஸோ மெயினான விஷயம் நரம்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை நமக்கு மெயினா நம்ம பிரெயினுக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலை. ஸோ சென்சரி ஆர் afferent neurons அப்படின்னா carry impulse from the sense organ. நமக்கு சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொன்னாலே என்னது, 5 தான் இல்லையா, கண், காது, மூக்கு அண்ட் தென் வாய்,
ஸ்கின், இதுதான் சென்சரி ஆர்கன் சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் எல்லாத்தையுமே எங்க எடுத்துட்டு போகும்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு. ஸோ இந்த கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் சென்ஸ் ஆர்கன்ல இருந்து யாருக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான். உறுப்புகள் இருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நியூரான் வகை அப்படிங்கிறது தான் நம்ம சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் categorized depends upon their functions. டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ்ல அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில முதலாக நம்ம பார்த்தது உணர்ச்சி நியூரான். உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஐம்புலன்கள்ல இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளை மைய நரம்பு மண்டலத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை செய்வதை நம்ம அந்த நியூரான்களை தான் என்ன சொல்லியிருக்கோம்? உணர்ச்சி நியூரான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இயக்கம் அல்லது வெளி செல், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். செகண்ட் ஒன் இஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இயக்கம். இதனுடைய ஹெட்டிங்லே இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ மைய நரம்பு மண்டலத்திலிருந்து வரக்கூடிய எல்லா தகவல்களையும் எல்லா உறுப்புகளுக்கும் நமக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்யறது தான் இந்த வெளி செல் அல்லது நம்ம மோட்டார் இயக்க நியூரான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இயக்க நியூரான் அல்லது வெளி செல் நரம்பு செல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அதனுடைய ஒர்க் கேரி த இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். யாற்றிருந்து ஃபர்ஸ்ட் ஒன் சென்சரி ஆர்கன்ல இருந்து சிஎன்எஸ்க்கு வந்தது. இப்போ சிஎன்எஸ்ல இருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் மசில்ஸ் ஃபைபர்ஸுக்கும் ஆர் அதர்வைஸ் நமக்கு கிளான்ஸுக்கு மசில் ஃபைபர் கிளாண்ட் எல்லா வகையான சுரப்பிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய பணி. சோ தூண்டல்கள் என்ன ஒரு தகவல் சொல்றாங்களோ, இப்ப நமக்கு ஒவ்வொரு தகவலுமே டைரக்டா நமக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப எந்த ஒரு பார்ட்டா இருந்தாலும் உணர்ச்சிகளா இருந்தாலும் அது எல்லா நரம்பு செல் மூலமாக நம்ம மூளை பகுதியை அடைஞ்சு சரியான ஒரு வழிமுறையில தான் நமக்கு ரீச் ஆகும் இல்லையா? அது போல இங்க இந்த இம்பல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்த டிவிஷன் சென்சரியில இருந்து நமக்கு சிஎன்எஸ்க்கு வரும். எகைன் சிஎன்எஸ் நமக்கு என்ன செய்யணும் தகவல் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இயக்கம் அல்லது வெளிச்சல் நரம்பு செல் நியூரான் ஆகப்பட்டது. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து எல்லா வகையான தகவல்களையும் நம்ம இயக்க உறுப்புகளான கை கால் மூக்கு இதை செய்யுங்க, இதை எடுங்க, இதை பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நமக்கு என்ன ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ணக்கூடிய நியூரான் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் டைப். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் அசோசியேஷன். அதுதான் நமக்கு சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அசோசியேஷன் அப்படின்னாலே என்னது? குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அசோசியேஷன் நியூரான்ஸ் கண்டக்ட் த இம்பல்ஸ் பிட்வீன் சென்சரி அண்ட் மோட்டார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையே நமக்கு என்ன பண்ணக்கூடியது? ஃபர்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் நியூரான் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சென்சரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோட்டார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு தகவல் பரிமாற்றம் தான். நரம்பு செல்கள் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களினிடையே தூண்டல்களை கடத்தக்கூடியது. யார் யாருக்கு? சென்சரிக்கும் அண்ட் தென் மோட்டார். இவங்க ரெண்டு பேருக்குமே நமக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய டியூட்டிஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது தான் அசோசியேஷன் நியூரான்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் டைப். டிபெண்ட்ஸ் அப்பான் தர் ஃபங்க்ஷன்ஸ்ல த்ரீ டைப்ஸா நம்ம இதை பிரிக்கலாம். ஒன் இஸ் சென்சரி, மோட்டார் அண்ட் தென் அசோசியேஷன் நியூரான். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான்னா 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரை பொறுத்து 3 டிவிஷனா பிரிக்கலாம். அண்ட் தென் ஃபங்க்ஷனை பொறுத்து 3 டிவிஷனா பிரிக்கலாம். ஸோ அப்போ நியூரான்ஸை நமக்கு டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்ல 3 டிவிஷன், அதற்கு உண்டான ஸ்ட்ரக்சர்
அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதன் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதையும் எழுதினா நமக்கு இன்னும் என்னது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபுல் மார்க் அப்படிங்கிறத நம்மளால வாங்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது அதனுடைய ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய மூணு டைப்ஸ்னா சென்சரி, மோட்டார் அண்ட் அசோசியேஷன். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நார் இழைகளினுடைய வகைகள். இப்போ நம்ம வந்துட்டு நியூரான் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். நரம்பு நார் இழைகள் அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, நரம்பு நாழிகைகளை ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மயலின் உரையோட இருக்கக்கூடிய நரம்பு செல், மயலின் உரை இல்லாத நரம்பு செல். ஓகே, மயலினேட்டட் நர்வ் ஃபைபர், நான் மயலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு ரெண்டு டிவிஷனா நம்ம இதை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் myelinated and then second one is non-myelinated. Okay, myelinated nerve fiber, மயலின் உரையோடு இருக்கக்கூடியது, மயலின் உரை இல்லாதது. இந்த ரெண்டு வகையா என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரிக்கலாம். ஓகே, மயலினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சான் இஸ் கவர்டு வித் மயலின் ஷெத். ஆக்சான் ஆகப்பட்டது மயலின் உரையோடு இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரூட் கவரோட இருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், கவரோட ஃபுல் கவர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் அப்போ அதை என்ன சொல்லலாம், எந்த ஒரு நரம்பு செல்லையும் ஆக்சான் மீது என்ன இருக்கும், நமக்கு மயலின் உரை இருக்கும். சோ இதுதான் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சான் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் மேல இருக்கக்கூடிய அந்த உரை வச்சு நம்ம என்ன பண்றோம், மயலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு செல் ஆக்சான் மீது மயலின் உரை அப்படிங்கிறது இருக்கும். அந்த மயலின் உரையோட இருக்கக்கூடிய நரம்பு செல்ல நம்ம என்ன சொல்லலாம், மயலினேட்டட் நர்வ் ஃபைபர். நான் மயலினேட்டட்னா நரம்பு செல்லில் இருக்கக்கூடிய ஆக்சான்ல அது மேல உரை எப்படி இருக்கணும், இந்த கவரே இல்லாம இருக்கணும். வெறும் ஆக்சான் மட்டுமே இருந்தது, மேல கவர் இல்லைன்னு சொன்னா நான் மயலினேட்டட் நர்வ் ஃபைபர். அதுக்கு மேல மயலின் உரையற்ற நரம்பு செல் அப்படின்னு சொல்லலாம். மூளையினுடைய வெள்ளை நிற பகுதி இருக்கு இல்லையா, அது மயலின் உரையோடு கூடிய நரம்பு செல்லையும், சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய பகுதி நமக்கு உரை இல்லாதது. ஸோ நம்ம எந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்லலாம் கேட்டா, பிரெயின் பார்ட்லயே ஒயிட் கலர் அண்ட் தென் கிரே கலர். ஸோ இதுல வெண்மையான பகுதியில நமக்கு மயலின் உரையோட இருக்கக்கூடிய நரம்பு செல்லுலையும், கிரே கலர் சாம்பல் நிற பகுதியில மயலின் உரை இல்லாம இருக்கணும். ஸோ இதுல ஒயிட் பார்ட் அப்படின்னு சொன்னா இந்த மயலினேட்டட், அடுத்தது நான் மயலினேட்டட்னா கிரே கலர் பார்ட். இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நரம்பு நாரிழைகள் வகைகள் தான் மயலின் உரையுடன் கூடியது, மயலின் உரை இல்லாதது அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். நர்வ் இம்பல்ஸ் எவ்வாறு நமக்கு கடத்தப்படுகிறது, ஸோ நரம்பு தூண்டுதல் அப்படிங்கிற செயல்பாடு நமக்கு எவ்வாறு நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் நம்ம இந்த பார்ட்டெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணா கஷ்டம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு நம்முடைய என்னது உடல் பத்தின தகவல் அப்படிங்கறதுனால எதுல எப்படி வேணா கொஸ்டின் வரும், எதையும் ஒமிட் பண்ணாம நமக்கு ப்ளூ பிரிண்ட் படி அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லா கவர் பண்ணி தான் நம்ம படிக்கணும், சரியா. ஸோ நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஐஸ், நோஸ் அண்ட் தென் ஸ்கின் இல்லையா. இந்த மாதிரி எல்லா பார்ட்டும் தான் இருக்கும், கண், மூக்கு அண்ட் நமக்கு வந்துட்டு வாய், தோல் பகுதி. இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உணர்வு உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னலா வரக்கூடிய எல்லா வகையான ஒரு இம்பல்ஸையும், அந்த தூண்டல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறோம் இல்லையா. ஸோ ஐ அப்படிங்கிறது எதுக்கு, விஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஐனால கண்ணால பார்க்கறோம், இயர் அதால நம்மளால என்ன பண்ண முடியுது, கண்டிப்பாக
கேட்க முடிகிறது. ஓகே, லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே போல ஸ்கின்னால என்ன பண்ண முடியுது, உணர்வை நம்மளால என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். நோஸால என்ன பண்ணலாம், ஸ்மெல் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு ஒரு செயல்பாடு. சோ வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டல், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், உணருதல், இது எல்லா வகையான செயல்பாடுகளையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் இதுதான் இல்லைங்களா. டேஸ்ட் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு சொன்னா டங் பார்ட் இல்லையா. சோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்றது வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா தூண்டல்களையும் ஏற்கின்றது. இந்த தூண்டல்கள் என்னவா மாறுகின்றது அப்படின்னு கேட்டா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா மாறும், மின் தூண்டல்களாக மாறும். நமக்கு எப்படி நம்ம அப்சர்வ் பண்றது வெளியில இருந்து வரக்கூடியது ஒரு வகையா இருக்கலாம், ஆனால் மூளைக்கு செல்லும் பொழுது அது என்னவாக மாற்றப்பட்டிருக்கும், மின் தூண்டல்களாக மாறி நியூரான் மூலமாக என்ன ஆகும், கடத்தப்படும். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், டென்ட்ரான், ஆக்சான், இந்த பார்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த பார்ட் என்ன பண்ணும்னு கேட்டா டென்ட்ரான் வழியாக உள்ள போய் ஆக்சான ரீச் ஆகும். அப்போ அந்த ஆக்சான் பார்ட் தான் நமக்கு என்ன ஆகும், எல்லா விஷயத்தையுமே உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணும். சிஎன்எஸ் பார்ட் இருக்கு இல்லையா, நமக்கு மெயினா இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இல்லையா, அந்த நரம்பு பகுதியில நியூரான்ல இருக்கக்கூடிய டென்ட்ரான் என்னவா போகும், நமக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக, மின் தூண்டல்களாக அங்க போய் சென்றடையும். அங்க போய் தான் அதற்குண்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா. சோ தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல துலங்கல் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், ரெஸ்பான்ஸ். என்ன செய்யணும் அதுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கீங்களேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இப்போ இத பாக்குறோம்னு சொன்னா அதற்கு பதில் எழுதணுமா வேண்டாமா, கேள்வி கேக்குறாங்க பதில் சொல்லணுமா வேண்டாமா, தட்டுல உணவு இருக்கு சாப்பிடலாமா, சோ அத செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் நமக்கு துலங்கல் அப்படிங்கிறது. தூண்டல்களுக்கும் கண்டிப்பாக என்ன தேவை, துலங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். அப்போ அந்த விஷயத்தை தான் அங்க நமக்கு கொடுப்பாங்க. மூளை அல்லது தண்டுவடத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு சில குறிப்பிட்ட தசைகளையோ அல்லது சுரப்பிகளையோ துலங்கல் இந்த இதை ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி சரியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ்ல நமக்கு என்ன ஆகும், நரம்பு தூண்டல் பாதைங்கிறது எப்பொழுதுமே அது ஆக்சான்ல இருந்து இன்னொரு டென்ட்ரான் முனைக்கு செல்லக்கூடிய ஒரு அந்த வேலை அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், சினாப்டிக். சோ நம்ம சொன்னோம் இல்லையா, சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் சினாப்டிக் கடத்துதல். இந்த கேள்வி, இந்த வினா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சினாப்டிக் கடத்துதல், சினாப்டிக் கடத்துதல் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம் நம்ம, ஒரு நியூரான் குரூப் ஆஃப் நியூரான் தொகுப்பிலிருந்து நரம்பினுடைய தூண்டல்கள் செல்லும் பாதை எப்பொழுதுமே ஆக்சான்ல இருந்து நமக்கு அடுத்த நியூரான்ல இருக்கக்கூடிய டென்ட்ரானுக்கு நமக்கு என்ன ஆகும், சினாப்ஸ் அல்லது சினாப்டிக் குமிழ் மூலமாக நகரக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். சோ இந்த சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா. ஜஸ்ட் நமக்கு வந்து நர்வ் இம்பல்ஸ் எங்க இருந்து வந்திருக்கும், நமக்கு ஆக்சான்ல இருந்து இல்லையா. ஆக்சானோட எண்டுல இருந்து அந்த நியூரான் ஆகப்பட்டது டென்ட்ரைட் அனதர் நியூட்ரான் போயிட்டு அதுல நமக்கு ரீச் ஆக கூடியதுதான். சரிங்களா, சாரி, அனதர் நியூரான ரீச் ஆகக்கூடிய அந்த இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர்ல உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம டிரான்ஸ்மிஷன். ஸோ ரெண்டு பகுதியா நம்ம எழுந்து பண்ணிக்கலாம், இதை பிரிச்சுக்கலாம். இந்த பார்ட் தான் நமக்கு நடுவில் இருக்கக்கூடியது சென்டர் பார்ட், சினாப்ஸ். அதுல வந்து என்ன ஆயிருக்கும்,
இந்த டாப் பார்ட் அப்படிங்கிறது தான் ஆக்சான். ஆக்சான்ல இருந்து நமக்கு என்ன ஆகும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. இந்த ரெண்டுமே என்னது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அந்த ரெண்டும் எங்க ரீச் ஆகும், நமக்கு டென்ட்ரைட்ஸ் இந்த இடத்துக்கு நமக்கு டென்ட்ரானுக்கு வரும். ஸோ இந்த ஆக்சனல் பகுதியிலிருந்து என்ன ஆகும், ஆக்சனல் எண்ட் அந்த நியூரான்ல இருந்து இன்னொரு டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரானுக்கு செல்லக்கூடிய கடத்தக்கூடிய செயல்பாடு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றது. சினாப்டிக் கடத்துதல் அப்படின்னா இந்த கேள்வி நமக்கு வந்ததுன்னு சொன்னா இந்த டயக்ராம் டிரா பண்ணிட்டு நம்ம கான்செப்டை மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு எல்லா சென்ஸ் ஆர்கன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரெசிப்டார்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா நமக்கு கன்வெர்ட் ஆகி என்ன எங்க போகும், நமக்கு எந்தெந்த பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா நமக்கு கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமாக நமக்கு எது மூலமாக, அந்த ஆக்சான் டென்ட்ரான் மூலமாக நம்மளுடைய சிஎன்எஸ் பார்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நமக்கு மீண்டும் துலங்கல்கள், அதுல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ், இதுக்கு என்ன நமக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வரும். சரிங்களா. எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் டு த பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டு, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பிரெயின் ஆர் த சிமிலர் பாஸ் டு த எஃபெக்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ். ஸோ சிஎன்எஸ்கோ அல்லது பிரெயினுக்கோ சரியா ரீச் ஆகி அதுக்கு என்ன நம்ம ரிசல்ட் கொடுக்கணுங்கிறத அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நியூரான் ஒவ்வொன்றும் பாருங்க என்னது, யூனிபோலார் அண்ட் தென் பைபோலார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் சென்சரி ரிசெப்டார், ஆக்சான் அண்ட் டென்ட்ராய்ட். திஸ் இஸ் யூனிபோலார், திஸ் இஸ் பைபோலார், திஸ் இஸ் சூடோ யூனிபோலார். அதுல நமக்கு இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும், அதுதான் சூடோன்னு சொல்லுவோம். அல்லது மல்டி போலார்னா இந்த இடத்துல நிறைய நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம மல்டிபோலார் நியூரான் சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான் போது இந்த மூணு டயக்ராமும் ட்ரா பண்ணி நீங்க அதற்குண்டான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பார்ட்டு சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் அதுல இருக்கும், ஆக்சுவலா நமக்கு மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது, நரம்புகள் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நமக்கு உடல் முழுவதும் கடத்தக்கூடிய ஒரு வேலை. ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டிமுலஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சென்சரி நியூரான், ரிசிப்டார், மோட்டார் நியூரான், எஃபெக்டார். ஸோ அதற்குண்டான சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன, ஸ்டிமுலஸ்னா என்ன, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, சென்சரி நியூரான்னா என்ன, எஃபெக்டார் ரெசிப்டார் அப்படின்னா என்னன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எஃபெக்டார் அப்படின்னு சொன்னா மசில் ஆர் கிளாண்ட் தட் பிரிங்ஸ் அபவுட் த ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு வெளியில இருந்து வரக்கூடியது இல்லையா, மசில் அல்லது கிளாண்ட் தட் பிரிங் அபவுட் த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இந்த இதுதான். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃபெக்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சரியான விளக்கம். எஃபெக்டார்னா யாரு, மசிலோ அல்லது கிளாண்டோ தட் பிரிங்ஸ் அபவுட் த ரெஸ்பான்ஸ், யாற்றிருந்து நமக்கு வெளியில இருந்து வந்தது. ரெசிப்டார்னா செல்ஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன் தட் டிடெக்ட் த ஸ்டிமுலை. ஃபர்ஸ்ட் இது உள்ள இருந்து என்ன செய்யணுங்கிற பதில். ஸோ ரெசிப்டார் அப்படிங்கிறது நமக்கு சென்சரி ஆர்கன் மூலமாக, நான் இப்ப அதை ஷோ பண்றேன் பாரு அப்படின்னு கண்ணு நம்ம என்ன சொல்லும், ஓகே பார்க்கணும், கவனிக்கணும், கேட்கணும்னு காது சொல்லுது, புரிஞ்சுக்கோன்னு நமக்கு பிரெயின். ஸோ அதுதான் வெளியில இருந்து வரக்கூடிய ஆர்கன்ஸ். இது செல்ஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன் தட் டிடெக்ட் த ஸ்டிமுலை, வெளியில இருந்து வரக்கூடிய நமக்கு தகவல். தட் இஸ் எஃபெக்டார் அண்ட் தென் நமக்கு ரெசிப்டார்னுடைய ஒரு டீடைல். சென்சரி நியூரான்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை என்னது, எஸ் எல்லா மெசேஜையும் எங்க கொண்டு போகணும், நமக்கு sensor take messages from the sense organ to the CNS. இந்த பணியை செய்யறது யாரு, நமக்கு
சென்சரி நியூரான். சென்சரி நியூரான்ஸ் தான் எல்லா தகவலையும் நமக்கு எங்க இருந்து சென்ஸ் ஆர்கன் டு த சிஎன்எஸ் மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது தான் நமக்கு சென்சரி நியூரானினுடைய வேலை. அண்ட் தென் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, கைத்தட்டி கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, பின்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்டா இல்ல யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துடுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா திரும்பி பார்ப்போம் இல்லைங்களா. அங்கிருந்து ஒரு தகவல் நமக்கு வந்து இதை செய்ய இதை கேளு ஏதோ ஒண்ணு வரும். ஸோ சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் தட் இஸ் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சிஎன்எஸ் அப்படின்னா என்னப்பா? சிஎன்எஸ்ங்கிறது பிரெயின் அல்லது ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான் இது. மூளை அல்லது நம்மளுடைய தண்டுவடம், அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிஎன்எஸ். மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்னா டேக் த மெசேஜ் ஃப்ரம் த சிஎன்எஸ் டு த எஃபெக்டார். எஃபெக்டார்னா யாரு, நமக்கு இந்த மசில்ஸ் அல்லது கிளாண்ட் இல்லையா. டேக் த மெசேஜ் ஃப்ரம் த சிஎன்எஸ்ல இருந்து என்ன ஆகும், எல்லா எஃபெக்ட் கடத்துறதுக்கு தான் மோட்டார் நியூரான்ஸ் அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மைய நரம்பு மண்டலத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலைகள். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போறோம் இல்லையா, அதனுடைய முக்கியமான கான்செப்ட். அப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ரெசிப்டார் இருப்பாங்க, எஃபெக்டார் இருப்பாங்க, ஸ்டிமுலஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, சென்சரி நியூர். ஸோ இதை பத்தி தான் நம்ம ஒரு தகவலாகப்பட்டது எவ்வாறு நமக்கு ரிசீவ் ஆகி அது எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினான ஃபங்க்ஷன். நம்ம சென்ட்ரல் நிர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மைய நரம்பு மண்டலம் எவ்வாறெல்லாம் செயல்படும் அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த ஆக்டிவிட்டி. இது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொன்னா நரம்பு உணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நரம்பு உணர்வு கடத்திகள் சொன்னா கெமிக்கல்ஸ் which allow the transmission of nerve impulse. இருந்து என்னது, ஒரு நியூரான்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, ஒன் நியூரான் டு த டென்ட்ரான் அண்ட் தென் அனதர் நியூரான் ஆர் த எஃபெக்டார். ஸோ இந்த ஒரு வேலையை தான் இந்த பணி செய்யறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தட் இஸ் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். மனிதனுடைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது அடுத்த பாட்டு. நம்ம லோயர் கிளாஸ்ல இத பத்தின ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா. நம்மளுடைய நம்மளுடைய வளர்ச்சியில என்ன இருக்கு, நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கும், ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம என்ன சொல்லுவோம், ஆறறிவு படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது, அந்த ஆற்றல் எல்லாம் நம்ம யார்ல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகிறோம், எஸ் அனிமல்ஸ்ல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் ஆறதுக்கு உண்டான விஷயமே திங்கிங் கெப்பாசிட்டி, யோசித்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ இந்த சிந்தித்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான் நமக்கும் அனிமல்ஸுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். ஸோ இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா. ஸோ அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல். அது எதன் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா இந்த சிஎன்எஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பினுடைய தூண்டுதல், நரம்பு மண்டலத்தின் மூலமாக தான் இது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் கேட்டா 3 பிரிவா பிரிக்கலாம். சிஎன்எஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், அண்ட் தென் பிஎன்எஸ் அண்ட் தென் ஏஎன்எஸ். இந்த மாதிரி 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அண்ட் தென்
peripheral nervous system, that is PNS, and next one is autonomic nervous system, that is ANS. இந்த மாதிரி மூன்று நமக்கு டிவிஷனா எதை பிரிக்கலாம், நம்ம நரம்பு மண்டலத்தை பிரிக்கலாம். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த மூன்று டிவிஷனா பிரிக்கலாம். சிஎன்எஸ், பிஎன்எஸ் அண்ட் தென் ஏஎன்எஸ். சிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னென்ன வேலையை செய்யும், அண்ட் தென் பிஎன்எஸ் அப்படிங்கிறது என்ன ஒர்க் பண்ணும், அண்ட் ஒவ்வொருத்தருடைய பணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆக்ட் அஸ் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் த கண்ட்ரோல். முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் நமக்கு என்ன ஆகுது, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையுமே நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எல்லா தகவல்களையுமே கரெக்ட் பண்ணிட்டு அதை சரியாக செயல்படுத்துவது. ஏதாவது ஒரு காம்படிஷன், ஒரு எல்லார்ட்டையும் சொல்ல போறாங்க, ஒரு நான் டூர் போறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ண போறோம். டீச்சர்ஸ் உங்ககிட்டயே சஜஷன் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு மெஜாரிட்டியா வருதோ அந்த பிளேஸையே நம்ம டிசைட் பண்ணலாம். அதை யார் டிசைட் பண்ணுவாங்க? டீச்சர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியனை கரெக்டா அதை என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இவங்க தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸ்ங்கிறது. அது போல இந்த மைய நரம்பு மண்டலம் நம்ம மனிதனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய மூன்று பிரிவுல முதல் பகுதியான மைய நரம்பு மண்டலம் தான் நமக்கு எல்லா தகவலையும் சரி பண்ணி அதை கரெக்டாக இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோலிங் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம டிராபிக் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்கி டாக்கில சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோலிங் சென்டர்ல இருந்து என்ன ஆகும், கரெக்டா இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு யாரு, சீஃப் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது போலதான் இந்த மைய நரம்பு மண்டலம் வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா தூண்டுதல்களையும் சரியான முறையில நமக்கு அனலைஸ் பண்ணி கரெக்டா கட்டுப்பாட்டு மையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வேலையை நமக்கு செய்யறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா இது மூளை மற்றும் தண்டுவடம் இல்லைங்களா? சோ பிரெயின் அண்ட் தென் ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ரெண்டு பகுதி தான் இல்லைங்களா? இது ரெண்டுமே நமக்கு என்னது, முக்கியமான ஒரு பகுதி இல்லைங்களா? ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நமக்கு என்னது, தண்டுவட பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? அந்த தண்டுவட பகுதி அண்ட் தென் பிரெயின், இந்த ரெண்டு ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிஎன்எஸ் அப்படிங்கிறது நமக்கு நர்வ்ஸ் விச் கனெக்ட் வித் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஒரு தொடர்புடைய ஒரு நரம்புகள் அப்படிங்கிறது தான் பிஎன்எஸ். ANS form the sympathetic and then parasympathetic nerves. Okay, so அதுதான் நமக்கு ANSங்கிறது பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கும். அதை ரெண்டையும் இணைக்கிறது தான் இந்த லாஸ்ட் ஒன்னான ஏஎன்எஸ் அப்படிங்கிறது. சிஎன்எஸ் அப்படிங்கிறது மைய நரம்பு மண்டலம் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கரெக்டா அதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடியது. மூளையிலையும் அதே போல தண்டுவடத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சிஎன்எஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற அமைவு நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடத்திலிருந்து உடல்ல வேற வேற பாகங்களுக்கு இணைக்கக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது தான். இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு வேற எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அவங்கள நமக்கு என்ன பண்ணுவாங்க, இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் பிஎன்எஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான் ஏஎன்எஸ் அப்படிங்களாம். ஸோ இந்த ஏஎன்எஸ்ங்கிறது பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் தென் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸோட இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் their structure and their function and then transmission of nerve impulseனா என்னன்னு பார்த்தோம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்ன பார்ட் இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு 3 பார்ட் இருக்கு. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மெயினா என்னங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் பார்ட் டீடைலா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.